அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விஸ்வாசு வருடம் சித்திரை மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 16/4/2025. திருதியை திதி மதியம் 1:17 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி. அனுஷம் நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. சமநோக்கு நாள். சித்த யோகம் இன்றைய தினம் முழுமையாக உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 3 வரை. மாலை 4 5 வரை மற்றும் இரவு 7 8 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மேஷ லக்னம். லக்னத்திலேயே சூரியன், ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், மீனத்தில் சுக்கிரன், ராகு, புதனுடன் சனி பகவான். இன்றைய விசேஷம் சங்கடகர சதுர்த்தி விரதம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? காட்டு மூலிகைகள் சேகரிக்க, கடன் தீர்க்க, வாய்க்கால் வரப்பு அமைக்க, வழக்கு பேசி முடிக்க, அரசு அதிகாரிகளை சந்திக்க, நவகிரகங்கள் மற்றும் விநாயகரை வழிபட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, பறந்து கொண்டே இரு. இறகு வலிக்கும் வரை அல்ல, உன்னுடைய இலக்கை அடையும் வரை. ஆமாங்க, நீங்கள் ஓயவே மாட்டீங்க. ஓடிக்கிட்டே இருப்பீங்க, உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. சின்ன வயசில், இளமையான வயசில் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைய வரைக்குமே நீங்கள் உங்கள் கடமையை கண்ணும் கருத்துமாக செய்து கொண்டிருக்கீங்க. எங்கும் எப்பொழுதும் எதிர்கால லட்சியங்களுடன் உழைத்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால வெளிவட்டாரத்தில் மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. ஆனால் இன்றைக்கி சந்திராஷ்டமம் கொஞ்சம் இருக்கிறதுனால சின்னதாக வாக்குவாதங்கள் குடும்பத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார பழச பேசிட்டு உட்கார்ந்துருக்காம கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. குறிப்பாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், ஏமாற்றங்கள் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க, எனக்கு எதுவுமே சரியாக நடக்கலை அப்படின்னு கொஞ்சம் ஆதங்கப்பட்டீங்க. இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் தள்ளி போன விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால இருக்கிற வீட்டை புதுப்பிக்கிறது அல்லது சின்னதாக இருக்கிற அளவு வீட்டை கொடுத்துட்டு பெரிய அளவில் ஒரு வீடு வாங்கிறது, இந்த மாதிரி முயற்சிகள், அந்த லோனுக்கான சில முயற்சிகள், அதிகாரிகளை பார்க்கறது, அந்த முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. போட்டிகள் கடுமையாக இருக்கும். கூட்டம் கூடுது, ஆனால் கல்லாவில் காசு வந்து விழமாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன தான் பெருசாக வாரி வழித்து உழைச்சிட்டு இருந்தாலும் கூட திடீர்னு வர்றவங்க பேர் வாங்கிட்டு போயிடுறாங்க. மாற்றி பேசுகிறதுக்கு நமக்கு தெரிய மாட்டேங்குது, மறுத்து பேசுகிறதுக்கு நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க. எல்லா வகையிலும் ஒரு பக்கம் செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, வெற்றியும் தோல்வியும் இரு படிகளே. ஒன்றில் உன்னை தெரிந்து கொள்வாய், மற்றொன்றில் உன்னை மாற்றிக்கொள்வாய். ஆமாங்க, வெற்றி பெறும் பொழுது நம்முடைய பலம் எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுதுங்க. தோல்வி அடையும் போது நம்முடைய பலவீனம் எது, எந்த இடத்துல நாம் வழிக்கு விழுந்தோம், எந்த இடத்துல நாம் ஏமாந்துட்டோம் அப்படிங்கிறது தெரிய வருதுங்க. அதனால தாங்க முயன்று கொண்டே இருப்பீங்க. அது ரிசல்ட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கடமையை நாம் செய்வோம், நம்ம முயற்சியை நம்ம கைவிடக்கூடாதுன்னு எங்கும் எப்பொழுதும் உழைத்து கொண்டே இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் நேருக்கு நேராக பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால முகத்தில் சின்னதாக ஒரு அழகு வர ஆரம்பிக்குங்க. பளிச்சுன்னு இருப்பீங்க, படபடன்னு ஆனால் கொஞ்சம் பேசுவீங்க, பொறுத்தது போதும் அப்படிங்கிற மாதிரியும் சில நேரங்களில் யோசித்து கொண்டு இருப்பீங்க. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் தைரியம் இப்பெல்லாம் கூட்டிகிட்டு தான் போகுது. எவ்வளோ நாளைக்கு தான் நானும் அமைதியாக இருக்கிறது, அதாங்க நறுக்குன்னு 4 வார்த்தை பேசிட்டேங்க அப்படின்னு சில நேரங்களில் சிலரிடம் நீங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய அந்த வருங்கால படிப்பு, அவங்களுடைய உத்தியோகம், அவங்களுடைய வேலை அது சம்மந்தப்பட்டது, ப்ளஸ் அவங்களுடைய கல்யாண விஷயங்கள் இதெல்லாம் நல்ல விதத்தில் அமையணுமேன்னு ஒரு முறை குலதெய்வத்திட்ட போய் வேண்டிட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் நல்ல விதத்தில் நடக்குங்க. லாபஸ்தானத்தில் 4 கிரகம் உட்கார்ந்துருக்குது. அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. கொடுத்து ஏமாந்து போனதை கூட இன்னைக்கு கேட்டு பார்க்கலாம். ஒரே முட்டா வரலன்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதனும் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. பழைய சொந்த பந்தங்களும் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக நீங்களும் நிறைய ஜாதகம் பொருத்தம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இன்றைக்கி ஏதாவது பொருந்துகிற ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் பங்குதாரர்களால் இன்றைக்கி சின்னதாக மனக்கசப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலான்னு நீங்கள் சொல்லிடுறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கூட வேலை பார்க்குற சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பாங்க. ஆனால் மேலதிகாரிகள் சின்னதாக உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க. அதுக்காக நீங்கள் கோவப்படாமல் இருந்துறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. ஆனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் கொஞ்சம் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வாழ்க்கை ஒரு பாறை. உங்களிடம் ஒளி இருக்கிறது, அறிவு என்ற ஒளி இருக்கிறது. அதன் மூலமாக வடித்து வாழ்க்கையை இனிமையாக்கி ரசியுங்கள். ஆமாங்க, அதனால தாங்க வாழ்க்கையை இறைவன் கொடுத்துருக்கிறாருங்க. அதை இனிமையாக்குறது நம்ம கையில் தாங்க இருக்குது, நம்ம அறிவில் தாங்க இருக்குது. அதனால தாங்க பகுத்தறிவு பட்டறிவுன்னு பல அறிவுகள் மூலமாக இறைவன் கொடுக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை இனிமையாக்கி ரசிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குங்க. சொன்ன சொல்லையும் இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க. ஏதோ மனசுக்குள்ளார சின்னதாக சாதிச்சிட்ட மாதிரி உங்கள் மனசுக்குள்ளார ஒரு தெம்பு, தைரியம், வைராக்கியம் அதெல்லாமே இன்னைக்கு வர ஆரம்பிக்குங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் சாதகமாக இன்னைக்கு உங்களுக்கு முடியுங்க. அது மட்டும் இல்லைங்க, விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. முடியாதுன்னு நீங்கள் மலப்பாக விட்ட சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி முனைப்பாக இறங்கி முடித்து காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்னைக்கு நெருக்கம் அதிகமாகுங்க. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு அதெல்லாம் மாறுங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் 2-3 வருஷமாக பேசின்னு இருக்கீங்க. இன்றைக்கி பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. 10ஆம் இடத்துல பல கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நடத்துவீங்க. தர்ம காரியங்கள்லாம் நிறைய செய்வீங்க. ஏதோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் 4 ஏழை
நாளைக்கு ஏதாவது கொடுத்து உதவுவோம் அப்படின்னு சிலருக்கெல்லாம் இன்றைக்கி கொடுத்து உதவுவீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க. ஏன்னா லாபஸ்தானாதிபதி வலுவாக உட்கார்ந்துருக்கார், உங்களுக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் லாபம் உண்டுங்க. உத்தியோகத்தில் கூட சில புது விஷயங்களை நாமும் கற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புது புது விஷயங்களை கற்றுப்பீங்க. உங்களை விட வயசில் குறைவானவங்களாக இருந்தால் கூட அவங்க ஏதாவது ஒரு புது விஷயம் சொன்னால் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் கற்றுப்பீங்க. அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷல். அதனால தான் உங்களை எல்லாருமே மதிக்க தொடங்குறாங்க. பிள்ளைகளால் இன்றைக்கி கொஞ்சம் நிம்மதி இருக்குதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ அதெல்லாமே இன்றைக்கு சரியாகுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அதே போல் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலும் நல்லது நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, அறிவும் அனுபவமும் இருந்தால் போதிக்கலாம், ஆனால் தைரியம் இருந்தால் சாதிக்கலாம். உங்கள்கிட்ட அறிவு இருக்குது, அனுபவம் இருக்குது, அதே நேரத்தில் இறைவன் கொடுத்த தைரியம் இருக்குது. அதனால தாங்க நீங்கள் சாதிச்சுக்கிட்டே இருக்கீங்க. எத்தனையோ சூழ்ச்சிகள் இருந்தாலும், எத்தனையோ வகையான சில மோதல்கள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும் இறுதியிலே வெற்றி பெறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சந்திரனை இன்னைக்கு யோகாதிபதி குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. அதே மாதிரி பரிவர்த்தனா யோகத்தில் இன்னைக்கு சந்திரனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால முடியாத விஷயங்களையும் முடித்து காட்டுவீங்க. இடம் ஏதாவது வாங்கிறது, வீடு மனை வாங்கிறது, அதுக்கெல்லாம் முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது, அதெல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலும் சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் விலகிடுச்சு, இருந்தாலும் இன்னும் நிலைமை ஒன்றும் பெருசாக மாறலையே அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. வீடு மாறுறது ரொம்ப நல்லதுங்க. அல்லது வீட்டில் கொஞ்சம் வாஸ்துவை சரி பண்ணுறது, அல்லது வீட்டில் கண் திருஷ்டியை போக்குறதுக்கு ஏதாவது செய்கிறது, சின்னதாக ஒரு கணபதி ஹோமம் செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை நிச்சயமாக கொடுக்குங்க. உங்கள் ராசியிலேயே செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. உங்களுடைய பிள்ளைகளுக்கு வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு, மேற்கொண்டு படிக்க அல்லது உத்தியோகத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்காரு, 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வெளிவட்டாரம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. அரசியலில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க அல்லது அதிகாரிகள் மட்டத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி அறிமுகமாகுவாங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. கேது பகவான் உங்களுக்கு வலிமையாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் முடியுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல், சோர்வு, களைப்பு கொஞ்சம் இருக்கும். வேலை சுமையும் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகங்களை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, கேட்டு பெறப்படும் அன்பிற்கு உண்மை இருக்காது. கேட்காமல் கொட்டப்படும் அன்பிற்கு மதிப்பு இருக்காது. ஆமாங்க, அதனால தாங்க ஆரம்பத்தில் நீங்கள் எல்லாரையும் நேசிச்சிங்க, எல்லார் மேலேயும் அன்பு காட்டினீங்க, எல்லார்ட்டையும் பாசத்தை கொட்டினீங்க. ஆனால் உங்களை எல்லாரும் ஏமாளி, அப்புறம் என்னென்னமோ சொல்லி உங்களை ஏளனமாக பேசினாங்க. அதனால தாங்க இப்பெல்லாம் அன்பு காட்டினாலும் சரி, ஆத்திரத்தை காட்டினாலும் சரி, எதை காட்டினாலும் சரி அளவாக காட்டுவோம். மதிக்கிறாங்களான்னு முதல்ல பார்ப்போம். அப்படி மதிக்கிறாங்கன்னா அதுக்கு பிறகு நாம் அன்பை கொட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு அளவாக அத்தனையும் வெளிப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. காரணம், உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே
வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. ஆனால் அப்பாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்களுக்கு சின்னதாக அறுவை சிகிச்சை அல்லது மருந்து மாத்திரைன்னு கொஞ்சம் உடல்நல குறைவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல பிரபல யோகாதிபதி செவ்வாய் மறைஞ்சு கிடக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லாம் முடிகிற மாதிரி இருக்குது, ஆனால் எதுவுமே முடிய மாட்டேங்குதேங்கிற ஒரு ஏக்கமும் தாக்கமும் மனசுக்குள்ளார இருந்து கொண்டே இருக்குங்க. இந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று செவ்வாய்க்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வணங்கினாலே உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஏதோ பணமெல்லாம் வருதுங்க, வரலன்னா சொல்ல முடியாதுங்க. ஆனால் எங்கே போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. 10 நாள்லே எல்லாம் முடிஞ்சு போகுது. மீதி மாதத்தில் 20 நாள் முழிக்க வேண்டியதாக இருக்குது, அக்கம் பக்கத்தில் கை நீட்ட வேண்டியதாக இருக்குன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால திடீர்னு யாராவது அன்பு காட்டினாங்கன்னா எச்சரிக்கையாக இருங்க, அவங்க வேறு எதுக்கோ வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. இன்றைய தினம் அதிகாரிகள் உங்களை மதித்து நடந்துப்பாங்க. அதே போல் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அலைச்சல்கள் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, மனிதன் தான் செய்யும் பாவ கருமத்தின் பிடியிலிருந்து தப்பிக்கவே முடியாது. பறந்து விரிந்த வானத்திற்கு சென்றாலும் ஆழ்ந்து அகன்ற கடலுக்குள் சென்றாலும் எங்குமே பரிகாரம் கிடையாது. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு உப்பை தின்னுவான தண்ணியை குடிப்பான, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லையே. நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போவோம். அடுத்தவங்களுக்கு எடுக்கிறதுக்காக நாம் பிறந்து வந்திருக்கிறோம். நாம் நல்லா இருப்போம், 4 பேரையும் நல்லா வாழ வைப்போம், 4 பேருக்கும் நல்லது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் பாவ கர்மாக்களுக்குள் செல்லாமல் மற்றவர்களுக்கு புண்ணியங்களை சேர்ப்பவர்களாகவும் தான தர்மங்களை செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் நன்மைகளை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் லாபாதிபதி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. மனசுக்குள்ளார இருந்த அந்த சோம்பல் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். ஏக்கங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். தைரியம் இன்னைக்கு கூடிக்கிட்டே போகும். சமயோஜித புத்தியால் இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க. பார்த்தும் பார்க்காம போன சில சொந்த பந்தங்கள் வலியை இன்னைக்கு பேசுவாங்க. உறவுக்காரங்களோடு இருந்து வந்த உரசல் அதெல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுங்க. 4 வருஷமாக அப்படியே கண்டும் காணாமல் இருந்தவங்க இப்போ திடீர்னு ஓடி பேசுவாங்க. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இப்போ நீங்கள் வளர்ந்துக்கிட்டே வர ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் சாதிக்க தொடங்கிட்டீங்க. கொஞ்சம் சேமிக்கவும் ஆரம்பிச்சிட்டிங்க. சொத்து வாங்கிறதுக்காக இடமும் பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தாங்க மற்றவங்க பார்வையை உங்கள் மேலே மாற்றி இருக்குது. மேலே மேலே நீங்கள் முன்னுக்கும் வர போகிறீங்க. உங்களுக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் முன்னைய விட இப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கீங்க, தேஜஸோடு இருக்கீங்க. நம்பிக்கையோடு சில வேலைகளை செய்து முடிக்கிறீங்க. இன்றைக்கும் பல வேலைகளை நீங்கள் செய்து முடிப்பீங்க. ராசிக்குள்ளார கேது உட்காந்து ஒரு பக்கம் உங்களை பாடாதான் படுத்தின்னு இருக்காரு. அதெல்லாம் இப்போ நீங்கள் வெளியில் காட்டிக்கிறதே கிடையாது. நல்லா இருக்கீங்களான்னா எனக்கு என்ன குறைச்ச, நான் ஓகோன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். திடீர் லாபம் கிடைக்கும். சிலர் புதுசாக ஏஜென்சி எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த சில பிரச்சனைகள், வேலை சுமைகள், மரியாதை குறைவான சம்பவங்கள் அதெல்லாம் இன்னைக்கு மாறி உயரதிகாரிகளே உங்களை கூப்பிட்டு நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு பாராட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பணமெல்லாம் வரும், நகை நட்டு வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புது பதவிகள் பொறுப்புகள் தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி மேல் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, பொறுமை ஒரு கசப்பான செடிதான். ஆனால் அது தரும் கனிகளோ மிகவும் இனிப்பானதாக இருக்கும்.
ஆமாங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற பழமொழியை உங்களை பார்த்து தாங்க சொல்லி வச்சுருக்காங்க. நீங்கள் எவ்வளவோ பொறுமையாக இருக்கிறீங்க, எவ்வளவு அடித்தாலும் தாங்கிக்கிறீங்க, எவ்வளவு ஏச்சு பேச்சுக்கள் இருந்தாலும் அதையும் அப்படியே உள்ளுக்கு வாங்கி விழுங்கிடுறீங்க. எல்லாம் நமக்குன்னு ஒரு காலம் வராதா, அப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஏதோ அவங்க தான் சிறுபிள்ளைத்தனமாக நடந்துக்கிறாங்க, அதுக்காக நாமும் ஏட்டிக்கு போட்டியாக பேசின்னு இருந்தால் நம்ம மரியாதை என்னாகிறதுன்னு சொல்லி எங்கேயும் பல இடங்களிலே மௌனமாக இருந்து சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் கேட்டதெல்லாமே கிடைக்கும், எதிர்பார்த்ததெல்லாமே முடியும், தொலைந்து போன பொருட்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் மதிப்பு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடனை வாங்குவீங்க. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வட்டியெல்லாம் கட்டிட்டு இருந்தாலும் கூட அவங்க அசலை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அசலையும் சேர்த்து. அதனால் திடீர்னு இன்னொரு உதவி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எத்தனையோ பேருக்கு எவ்வளோ உதவி செய்திருக்கீங்க, கைமாறு பார்க்காம உதவி இருக்கீங்க. அதனால தான் இப்போ கடவுள் உங்களுக்கு யாராவது உதவுறதுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிறதுல தப்பு கிடையாது. என்ன இருந்தாலும் கடன் தீர மாட்டேங்குதே அப்படின்னு நினச்சின்னு இருக்கீங்க. உங்களுக்குன்னு பெருசாக ஒன்றும் கடன் இருக்காது, ஆனால் அடுத்தவங்களை உதவி செய்ய போய் தான் உங்களுக்கு கடனே வரும். அதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு எது நியாயமோ அது மட்டும் செய்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் அதெல்லாம் மாறும். அவங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இனிமேல் கிடைக்க ஆரம்பிக்கும். இன்றைக்கும் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்க. உத்தியோகஸ்தானாதிபதி வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். குரு பகவானுடைய பார்வையில் சந்திரன் இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் சின்ன சின்ன அங்கீகாரம், சின்ன சின்ன கூடுதல் பொறுப்புகள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாததெல்லாம் இன்றைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வெற்றி வந்தால் பணிவு அவசியம், தோல்வி வந்தால் பொறுமை அவசியம். அதோடு மட்டும் இல்லைங்க, எதிர்ப்பு வந்தால் வீரமும் தைரியமும் அவசியம். எது வந்தாலும் நம்பிக்கை அவசியம். ஆமாங்க, எது நடந்தாலும் நம்ம நம்பிக்கையோடு இருக்கணும். நல்லது நடந்தாலும் சரி, அல்லது நடந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். நம்மால் ஜெயிச்சிட முடியும், நம்மால் முடியாது எதுவும் இல்லை அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் வெற்றிகரமான நாளாக்கி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். சின்ன சின்ன வேலைகள் கூட தடங்கலாகி முடியும். எல்லாமே தள்ளி போகுது, எதுவும் நாம் நினைக்கிற நேரத்தில் முடிய மாட்டேங்குது அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. நீங்கள் சொன்னது தான் உங்களை வச்சு நேரத்தெல்லாம் திருத்தி வச்சுக்கலாம். 4 மணிக்கு அங்கே இருக்கேன்னா சரியாக 4 மணிக்கெல்லாம் நீங்கள் அங்கே இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நாம் 4 மணிக்கு வந்துட்டோம், ஆனால் நம்ம பார்க்க நினச்சவங்க 5 மணிக்கு தான் வருவாங்களாமே, அதனால் 1 மணி நேரம் தாமதமாகுதுன்னு சில காரியங்கள் இன்றைக்கி தாமதமாகி முடியுங்க. கோவில் குளம்னு இன்றைக்கி ஆன்மீகத்தில் நீங்கள் கொஞ்சம் ஈடுபாடோடு இருப்பீங்க. யோகா தியானம்லாம் இப்போ கற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. முனிவர்கள், சித்தர்கள், புத்தர்கள்னு நிறைய தத்துவங்களும் இப்போ நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. சும்மாவா உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்துட்டு இருக்கார் இல்லைங்களா? அதனால் ஆன்மீகம், இலக்கியம் இதிலெல்லாம் இப்போ ஈடுபாடு அதிகமாகிட்டே போகுங்க. 5ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் பிள்ளைகள் நம்மளை விட அறிவாளிகளாக இருக்கிறாங்க. நாம் அவங்க மேலே சில விஷயங்களை திணிக்காமல் அவங்கள்ட்ட என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது, அவங்க எதில் புத்திசாலித்தனமாக இருக்காங்க, எதில் அறிவு கூர்மையாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க போக்கில் நாம் போய்க்கிறது நல்லது தான். அதுதான் இந்த காலத்துக்கு ஏற்றதுங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்னதாக ஏதாவது ஒரு விவாதம் வரும். ஏன்னா ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கார் இல்லைங்களா? அதை விவாதத்தை பெருசாக்காமல் அப்படியே எளிமையாக முடிச்சிடுறது நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும்.
அவசரப்படாதீங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலை சுமைகள் அதுவும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே தாங்க இருக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் கோவப்படாமல் இருக்கிறது நல்லது. உங்கள் வேகத்துக்கு எதுவும் முடியலையேங்கிற ஆதங்கம் இருக்கும். இருந்தாலும் எல்லாரையும் கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப ஆவேசப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும், ஆனால் ஆதாயமும் இருக்கும். அதனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாங்க, பணவரவையும் எதிர்பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, ஒருபோதும் உங்களை நியாயப்படுத்திக் கொள்ள பிறரை காயப்படுத்தாதீர்கள். ஆமாங்க, இது ஒரு பெரிய விஷயங்க. நிறைய பேர் அவங்க ரொம்ப நியாயவாதி மாதிரியும் மிகப்பெரிய தர்மவான் மாதிரியும், ஆனால் வேறு யாரையாவது சொல்லி அவர் என்ன மாதிரிலாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி பேசுகிறதே உங்களுக்கு அறவே பிடிக்காது. யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் சரியாக இருக்கேன், நான் நியாயமாக இருக்கிறேன், நான் தர்மத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், நாமும் நேர்வழியில் போயின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் தன்னை உயர்த்தி கொள்வதற்காக மற்றவர்களை தாழ்த்தி பேசாமல் தன் வழி தனி வழி என்று ஒரே வழியில் ஓடிக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. 12ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் ராஜயோகம் உண்டு. முடியாது அப்படின்னு நினச்ச விஷயங்கள் இன்றைக்கி முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணவரவும் இன்றைய தினத்தில் திருப்திகரமாக இருக்குது. செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகமாகிட்டே போகுங்க. ராசிநாதன் குருவே 6ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டாரு. உங்களையே நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க, அப்புறம் எப்படி அடுத்தவங்களை நம்புவீங்க? உங்கள் மேலே முதல்ல நம்பிக்கை வரணும். உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு திறமை இருக்குங்கிற எண்ணம் வரணும். உங்களை சுற்றின்னு இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை தூக்கி தூர போடுங்க. இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சே காட்டுவீங்க. ஒன்றுமே இல்லாதவங்கள்லாம் ஒரேடியாக அலட்டிக்கும் போது எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிற நீங்கள் ஏங்க அமைதியாக இருக்கணும்? கொஞ்சம் உங்கள் மேலே நீங்கள் ஆர்வத்தோடு இருங்க. உங்களை நீங்கள் மதிக்க ஆரம்பிங்க. 4ஆம் இடத்துல 4 கிரகம் உட்கார்ந்துருக்குது. அம்மாவுக்கு அடிக்கடி கொஞ்சம் உடம்பு முடியாமல் போகும். அதே மாதிரி இருக்கிற வீட்டில் ஏதாவது ஒரு தொந்தரவு, பவர் கட்டாச்சு, ப்ளம்பிங் ஒர்க்கு, கழிவுநீர் குழாய் அடைச்சிச்சு, குடிநீர் குழாயில் தண்ணி வரல, இது மாதிரி ஏதாவது ஒரு செலவு இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வண்டி வாகனத்தையும் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. அடுத்தவங்க வாகனத்தை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. வியாபாரம் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் இன்றைக்கி கொஞ்சம் லாபம் இருக்குங்க. உத்தியோகத்தில் சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குது, அலைச்சல்களும் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, 10ஓடு 11ஆக இருப்பதை விட கெத்தோடு தனியாக வாழ்வதே மேல். ஆமாங்க, உங்கள் லாஜிக்கும் லட்சியமும் அதுதாங்க. சும்மா கும்பலாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. கூட்டத்தில் இருந்தால் கூட நீங்கள் தனியாக தெரிவிங்க, தனியாக யோசிப்பீங்க. எல்லா வகையிலுமே அறிவுபூர்வமாக எது சரியாக வரும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதிர்ஷ்டத்தெல்லாம் நீங்கள் அதிகம் நம்ப மாட்டீங்க. உழைப்பு தாங்க அதிர்ஷ்டத்தை கொண்டு வருது. உழைச்சோம்னா நாம் முன்னுக்கு வரப்போகிறோம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் இலவசங்களை எல்லாம் நம்பாமல் உழைப்பால் உயரக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. உங்கள் ராசிநாதன் ஆகிய சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். பணவரவும் இன்னைக்கு பரவாயில்ல அப்படின்னு திருப்திகரமாக இருக்கும். 7.5 சனியெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனால் ரொம்ப பெருசாக ஒன்றும் காணாமே
அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. ஒன்று ஒன்றா இப்போ கிடச்சிட்டு தான் இருக்குது. ஏன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அவரோட சுக்கிரன் புதன் ராகெல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால கீழேருந்து ஒவ்வொன்றா இனிமேல் சனி பகவான் சரி செய்வார். அடிமட்டத்திலேருந்து எல்லாத்தையும் சரி பண்ணணும் இல்லைங்களா? அதனால் ஒவ்வொன்றாக சரி செய்வார். முதல்ல அந்த கோர்ட்டு கேஸு, இந்த பிரச்சனை சிக்கல் அதெல்லாம் சரியாகும். அதே மாதிரி வாய்க்கா வரப்பு சண்டை அதெல்லாம் சரியாகும். குடும்பத்தில் யார் உங்களை புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்க, இனிமேல் எல்லோரும் புரிஞ்சுப்பாங்க. இன்றைக்கி எல்லோரும் புரிஞ்சுப்பாங்க. செவ்வாய் உங்கள் ராசியை பார்த்துன்னு இருக்காரு. அதனால் கொஞ்சம் உடம்பு உஷ்ணமாகும். சில நேரங்களில் நீங்களும் உஷ்ணமாகி கொஞ்சம் கத்துவீங்க. அந்த முன்கோபத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. சூரியன் பலமாக 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. தாய் வழி உறவினர்களால் செலவுகள், அலைச்சல்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு. கடைக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னு யோசித்தவங்க முன்னாடியே கடையை திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் நாம் தப்பிப்போமா தப்பிக்க மாட்டோமோ தெரியலையேன்னு நினச்சிங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி எல்லா வகையிலுமே நல்ல பேர் கிடைக்கும். சின்ன சின்ன பதவி உயர்வு, சம்பள உயர்வு அதெல்லாம் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, அவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்னு பயந்து வாழாதீர்கள். இன்னும் எவ்வளவோ இருக்கிறது என்று துணிந்து வாழுங்கள். நீங்கள் அப்படி தாங்க இப்போ வாழ்ந்துட்டுருக்கீங்க. 7.5 சனி உங்களை போட்டு புரட்டி எடுத்துன்னு இருக்குது. போச்சு அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் சில நேரங்களில் நினச்சி வேதனைப்பட்டதெல்லாம் உண்டு. ஆனால் இப்போ கொஞ்சம் மாறிக்கிட்டே தான் இருக்கீங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். வரும்போது வெறுங்கையோடு தானே இந்த ஊருக்கு வந்தோம். இப்போ என்ன பெருசாக நம்ம கவலைப்படுவானே, அதனால் நம்ம எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தோடு இன்னும் வாழ்க்கையில் நிறைய இருக்கிறது, சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கிறதுங்கிற நம்பிக்கையோடு நாட்களை கடத்தி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சனி பகவானுடன் பிரபல யோகாதிபதிகள் சுக்கிரனும் புதனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால முன்ன மாதிரி இல்லாமல் இப்பெல்லாம் கேட்ட இடத்துல கொஞ்சம் உதவிகள் கிடைக்குது. நீங்கள் ஏதாவது பேசுனா கூட திரும்பி என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு சொந்த பந்தம்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடின்னு இருக்குது. ஒரு நல்லது கெட்டதுன்னு சொந்தக்காரங்களுடைய வீட்டு சுபகாரியங்களில் கலந்துக்கிட்ட போது உங்களை எல்லாரும் அன்பாக இப்போ விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் மெலிஞ்சிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எல்லாருடைய பார்வையும் உங்கள் பக்கம் இப்போ திரும்பின்னு இருக்குது. எல்லாருமே உங்களை அக்கறையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் ஜென்மசனி விலகிடுச்சு. பாதசனி தானே, அது ஓடுற ஓட்டம். அதையும் ஈஸியாக நீங்கள் சமாளிச்சிடலாங்க. அடுத்த மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சியும் அமோகமாக அமக்களமாக வருது. அதுக்கு பிறகு பாருங்கள், உங்கள் கை தான் ஓங்கி இருக்கும். இன்றைக்கும் நீங்கள் தான் ஜெயிச்சிட்ருப்பீங்க, ஜெயிக்கவும் போகிறீங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்றைக்கி உங்கள் கைக்கு வருங்க. நேரம் கிடைக்கும்போது ஒரு முறை திருநள்ளாறு சென்று ஸ்ரீ சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்துட்டு வர்றது நல்லதுங்க. ஸ்ரீ மரகத லிங்கேஸ்வரரையும் வணங்கிட்டு வர்றது ஒரு முறை நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். பழைய பாக்கி வசூலாகும். வேலையை விட்டுட்டு போன அந்த பழைய வேலையால் மறுபடியும் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கண்டும் காணாமல் போன அந்த பங்குதாரர் மறுபடியும் ஓடி என்னை சேர்த்துங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வேறு மொழி பேசுகிறவங்க மூலமாக இன்றைக்கி சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். அலுவலகத்திலையும் மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லாத்துலேயும் ஜெயிப்பீங்க. நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் உங்களுக்கு நனவாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மீன ராசிக்காரர்களே, பாதையை தேடுபவன் சாதாரண மனிதன், ஆனால் பாதையை உருவாக்குபவன் சாதனை மனிதன். ஆமாங்க, சில நேரங்களில் நீங்கள் சாதாரண மனிதரை போல யோசிப்பீங்க, ஆனால் பல நேரங்களில் உங்களுடைய கடின உழைப்பால் சாதனை மனிதராகவே மாறிக்கொண்டிருப்பீங்க. இன்றைய நாள் கூட நீங்கள் சாதிக்கிற நாளாக இருக்குதுங்க. எங்கும் எப்பொழுதும் சாதனை பட்டியல் இடம் பிடிக்க வேண்டும் என்று பல சாகசங்கள் செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் 3ஆம் இடத்துல மறைஞ்சு கிடந்தாலும் விடாமுயற்சியால் விட்டதை பிடிப்பீங்க. முடியாதுங்கிறதையும் இன்னைக்கு முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. ஆனால் உங்கள் ராசிக்குள்ளேயே 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால எந்த முடிவு எடுத்தாலும் யோசித்து முடிவெடுங்க. உங்களை காயப்படுத்தி, உஷ்ணப்படுத்தி, கோபப்படுத்தி சிலர்லாம் ஆதாயம் அடையிறதுக்கு வருவாங்க. உங்கள் குடும்பத்தினரை பற்றி, கூட பிறந்தவங்களை பற்றி எல்லாம் ஏதாவது ஒரு வதந்தியை கிளப்பி விடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் டென்ஷன் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சனி பகவான் உட்கார்ந்து ஜென்ம சனியாக இருக்கிறதுனால சின்னதாக உடம்பு படுத்திக்கிட்டு தான் இருக்கும். அதனால் நம்முடைய அந்த பாரம்பரியமான உணவுகள் இருக்கு இல்லைங்களா, அதை சாப்பிட ஆரம்பிங்க. அதை சாப்பிட்டாலே உங்களுக்கு எந்த பாதிப்புமே இருக்காதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலும் இன்னைக்கு நல்லது நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாதம் கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால பளிச்சுன்னு பேசி சில முக்கிய வேலைகளை முடித்து காட்டுவீங்க. வியாபார வகையில் பரவாயில்ல, ஆனால் நாம் உழைக்கிற உழைப்புக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு இன்னும் லாபம் வரலையேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருந்தாலும் இன்றைய தினம் பழைய பாக்கிகள் வசூலாகுங்க. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். இருந்தாலும் நாம் உழைக்கிற அளவுக்கு பெருசாக நமக்கு ஒரு அங்கீகாரம் இல்லையேன்னு அடிமனசுக்குள்ளார சின்னதாக ஒரு ஆதங்கம் ஒட்டி கொண்டு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் வேலை சுமையும் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.